சூப்பராக பார்த்துக்கிறத பார்க்குறீங்களே நான் எப்படி இருக்கேன் பாருங்க எப்படி அன்னையும் தந்தையும் தானே. காப்பிரைட்ஸில் சில இதெல்லாம் சொல்லக்கூடாது, தனியாக தான் சொல்லணும். ஏன்னா சொர்க்கமே என்றாலும் ஆகவே ஏ நம்பக்கூடாது. நம்ம மூளையில் அது மாதிரி கொண்டு வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். சூப்பராக பார்த்துக்கிறத பார்க்குறீங்களே நான் எப்படி இருக்கேன் பாருங்க எப்படி அப்படி பார்த்துக்குறாங்க எங்கள் பசங்க. எல்லாருக்கும் அந்த நினைவு வராது. அது எனக்கு மனசில் ஒரு பெரிய குறை. காரணம் என்னென்னா, அம்மா அப்பா ஃபாரினுக்கு போயிடுறாங்க. ஃபாரினுக்கு போனால் ஒரு பாஸ்போர்ட் எடுத்து அம்மா கூப்பிட்டு போகலாம், அப்பா கூப்பிட்டு போகலாம். அங்கே இருக்கம்மா நீங்கள் இருப்பான்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு அனாதை இல்லத்தில் சேர்த்து வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அன்னையும் தந்தையும் தானே பாரில் அண்ட சராசரம் கண் கண்ட தெய்வம் அன்னையும் எல்லாம் பாடினாங்க. இந்த காலத்தில் அம்மா அப்பா பாடுறது ஏதாவது பாட்டு இருக்கா யோசிப்பேன். அந்த பாச பந்தங்கள்லாம் விலகிக்கிட்டு வருது, உறவு முறைகள்லாம் விலகிக்கிட்டு வருது. படங்கள்லாம் அந்த காலத்தில் நிறைய சொன்னாங்க, அம்மாவும் நீயே அனாத ஆசிரமத்தில் பாடின பாட்டு தான் அது. அது மாதிரி பல பேர் வழிகாட்டிகளாக இருந்தாலும் அவங்க அம்மா அப்பாவுக்கு வரணும். அப்படி பண்ணுறவங்க அவங்க வயசாகும்போது அவங்க பிள்ளைங்க சேர்த்து விடுறது கரெக்டாக இருப்பாங்க. நீ உங்கள் அப்புறம் சேர்த்து விட்டு இல்லை, நீ அங்கே இரு, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த தண்டனை அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஏன்னா அது அவங்க வாங்கிடுவாங்கம்மா ஒன்று ஆமாம் ஆமாம்மா. காப்பிரைட்ஸில் சில இதெல்லாம் சொல்லக்கூடாது, தனியாக தான் சொல்லணும். ஏன்னா இல்லை அதில் என்ன இருக்குன்னு சொன்னால், காப்பிரைட்ஸில் ஒரிஜினலில் அப்படியே எடுத்து போடக்கூடாது. ஒரிஜினலாக எடுத்து இப்போ பிக்சரில் போடுறாங்க இல்லைங்களா, எங்களோட பாட்டு பொட்டு வச்ச தங்க குடம் சொர்க்கமே என்றாலும் அது அந்த மாதிரி போடுறாங்க இல்லைங்களா, அதுக்கு பெரிய காப்பிரைட்ஸில் டெஃபினட்டாக கொடுத்தாகணும். ஏன்னா எங்களுடைய நாங்கள் பண்ண வேலையை அப்படியே எடுத்து போடுறாங்க இல்லைங்களா, அதுக்கு காப்பிரைட்ஸ் உண்டு, டெஃபினட்டாக கொடுத்தாகணும். அது பெர்மிஷன் வாங்கணும். அண்ணா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கிட்ட அனுமதி கேட்டுக்கலாம். அப்படி படம் பண்ணுறவங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நன்றி, இந்த படத்தில் இந்த பாடலை கொடுத்ததற்காக இளையராஜா அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னா சரியாக போகிறது. அவர் போய் கேட்டால் அவர் கொடுத்துருவார், எடுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார். அவங்க கேட்காம போடுறதுனால தான் நமக்கு எரிச்சல் வருது. நம்மளை யூஸ் பண்ணி நமக்கு பெரிய படங்கள் நம்ம ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் பேர் சொல்லவே தேவையில்லை. தனிப்பட்ட முறையில் யூஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம பாடல்கள் பார்ப்பது நமக்கு சந்தோஷம் தான். ஒரு அனுமதி, இளையராஜா அவர்களுக்கு நன்றின்னு ஒரு போர்டு போடுறதுக்கு என்ன, ஒரு வார்த்தை போடுறதுக்கு என்ன, இந்த பாடலை கொடுத்து உதவி இளையராஜாவுக்கு நன்றி போடலாம். அப்போ எங்களை மதிக்காம நீ போயா நீ அப்படின்ற மாதிரி சொல்லாங்க. இந்த காப்பிரைட்ஸுங்கிறது கம்போஸ் பண்ணப்பட்டவர்களுக்கான உரிமையான எந்தெந்த காலத்திலும் இது என்னுடைய கம்போசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனுமதி வாங்கியிருக்காங்க. அதனாலாம் இப்போ மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே ஏஆர்எம் எல்லாருமே வாங்கியிருக்காங்க. அப்போ அதை அடுத்தவர்கள் யூஸ் பண்ணும்போது மேடையில் பாடுறதுக்கெலாம் நான்லாம் அண்ணாட்ட சொல்லி அண்ணாட்ட பேசி அது ஒரு தடவை சண்டை கூட வந்தது ஞாபகம் கிடைக்கும். லைட் மியூசிக்காரங்களாம் அவங்கெல்லாம் விட்டோன்னா லைட் மியூசிக்கு ஃப்ரீன்னு சொல்லிட்டார் அண்ணா. லைட் மியூசிக்கு நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொன்னதுக்கப்புறம் அதை விட்டாங்க. அதனால் லைட் மியூசிக்கில் வர்றதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஃபுல் சாங்கும் போடாமல், ஒரு ப்ரோக்ராமை போடாமல் ஒரு சின்ன பிட்டா இந்த பாட்டு பாடினாங்க, இந்த பாட்டு பாடினாங்கன்னு ஒன்று சாம்பிளாக போட்டிங்கன்னா அதில் ஒன்று காப்பிரைட்ஸில் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் ரொம்ப நேரம் நீங்கள் ஒரு பல்லவி, ஒரு சரணம், ஒரு பேக்ரவுண்டுன்னு போட்டிங்கன்னா அது காப்பிரைட்ஸில் வந்துடும். இந்த பாட்டு பாடினாங்கன்னு சின்னதாக போட்டு விட்டிங்கன்னா எந்த காப்பிரைட்ஸும் வர்றதுக்கு இருக்காது, முடியாது. அது இன்டர்நேஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு ரூல். இப்போ அமிதாப் பச்சன் சார் வாங்கியிருக்காங்க, இந்தியாவில் நிறைய பேர் அந்த மாதிரி வாங்கிக்கிறாங்க. என்னை பற்றி செய்திகளை போடக்கூடாது, ஏன்னா தவறான திரிதலோடு வருது. அதே மாதிரி ஏஐயில் எடுக்கும்போது நம்ம முகமே இல்லாமல் ஒரு காமெடியாக இப்படி போகுது. அது மாதிரி அசிங்கப்படுத்தி கொள்ள வேண்டாமேங்கிறதுக்காகவும் ஏஐக்கு நம்ம அடிமையானோம்னு சொன்னால் நம்ம மூளை வேலை செய்யாது. ஏஐயில் போய் நம்ம அடிமையாக போயிட்டோம்னா, ஃபோனில் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்கள் மூளை வேலை செய்யாது. வாத்தியான பண்ணியிருக்கேன்னு நீங்கள் காட்டிக்கலாமே தவிர அது ஏஐ பண்ணது, அதுக்கும் உங்கள் பேருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது. ஆகவே ஏஐயே நம்பக்கூடாது. நம்ம மூளையில் அது மாதிரி கொண்டு வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதை அங்கே கொடுத்துட்டு ஓசியா கொடுப்பாங்க, பின்னால் வரும் பொறுங்க, பின்னாலும் ஆகும். நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா? ஓகே, சந்தோஷம். சொல்லுங்கள். நாங்கள் எங்களுக்கு இருக்கிற வேலையில் நீங்கள் என் கூட ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு இருந்து பாருங்கள். என்னென்ன வேலைகளில் மாட்டிக்கிறோம், என்னென்ன கதைகளை கேட்குறோம், என்னென்ன அட்வைஸ் கொடுக்குறோம், என்னென்ன வேலைகளில் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதுக்கிடையில் இதில் கவனம் செலுத்துனோம்னா எங்கள் கவனம் வேறு மாதிரி போய்டும்.
அண்ணனே சொன்னாங்கல்ல, நான் எல்லாம் நம்ப மாட்டேன், நான் வந்து நானா என்னுடைய திங்கிங்கில். அது என்னென்னா, நீங்கள் ஒரு டியூன் அதில் கொடுக்குறீங்கன்னு வைக்கலாம், இது கம்போஸ் பண்ணேன்னா அது வந்துடும். அப்போ உங்களுக்கு புதுசாக நம்ம ஏதோ ஒரு மொழியில் பண்ணிட்டேன்னு உங்களுக்கு காலரை தூக்கி விடுவீங்க. அது உங்கள் மூளை இல்லை, உங்கள் மூளையில் உருவாகலை, அது அங்கே அவன் கொண்டு போய் அவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான். நம்ம மூளையை கடைசி வரைக்கும் நம்ம மூளையில் வரக்கூடிய விஷயங்கள் தான், எழுத்துக்கள் தான், பாட்டு தான், குரல் தான் நிற்குமே தவிர மற்றவர்கள் நிற்காது. அது வேற மாதிரி போயிடும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.